இந்த திருமறை திருக்குறானில் வந்து இறைவன் வந்து பலவிதமான புயல்களை பற்றி சொல்லியிருக்கான். புயல்களை கொண்டு ஒரு சில சமுதாயத்தை வந்து இறைவன் வந்து அழிக்கப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கான். இந்த புயல்களை கொண்டு ஒரு சில சமுதாயத்தை வந்து எச்சரிக்கப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கான். ஒரு சில புயல்களை கொண்டு இறைவன் வந்து சோதனைக்காக சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கும் சொல்லியிருக்கான். பலவிதமான புயல்களை வந்து இறைவன் வந்து குரானில் வந்து உதாரணமாக சொல்லி காட்டியிருக்கான். திருமறை திருக்குறானில் இந்த புயல் எப்படி உருவாகுதுன்னு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன விஷயந்தான். இந்த புயல் உருவாகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று நீர், கடல் நீர். 2வது சூரியன். 3வது பூமியோட சுழற்சி. இந்த 3 இருந்தால் தான் ஃபஸ்ட்டு வந்து புயல் உருவாகும். இந்த புயல் உருவாகிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து சூரியன். சூரியன் வந்து பூமியை வந்து எந்த இடத்துல அதிகமாக படுனா இந்த நேர்கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க. நார்த்து போல், சவுத்து போல். நார்த்து போல் சவுத்து போலில் வந்து வெப்பம் வந்து அதிகமாக படாது. இந்த நடுமத்த ரேகை இருக்குல்ல, சிவப்பு கலரில் நடுவில் தெரியுது, இதில் தான் வெப்பம் வந்து அதிகமாக படும். எந்த இடத்துல வெப்பம் அதிகமாக படுதோ அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் உண்டாகும். லோ ப்ரெஷர் உண்டாகிற இடத்துல வந்து சமம் பண்ணுறதுக்காக ஹை ப்ரெஷராக இருக்கக்கூடிய இடத்துல இருக்க அந்த காற்று வந்து லோ ப்ரெஷர் இருக்க காற்றுக்கு வந்து என்ன பண்ணுன்னா வந்து சேரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு பாலை கொதிக்க வைக்கிறீங்க அடுப்பில். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பால் வந்து ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆகி ஒரு ஆவியாக பறக்கும். அந்த ஆவியாக பறக்கும் போது அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் உண்டாகும். அது குளிர்விக்க வந்து இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, அது ஒரு ப்ராசஸ் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சுருக்காங்க அந்த புயல்களுக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்ளோன்னு சொல்லுவாங்க. இதே ஜப்பான் அந்த பக்கம் போனீங்கன்னா டைப்பான்னு சொல்லுவாங்க. இதே அமெரிக்கா சைடு போனீங்கன்னா அந்த ஹரிக்கேன்னு சொல்லுவாங்க. இதே ஆஸ்திரேலியா பக்கம்னு சொன்னால் வில்லின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க அந்த புயலுக்கு. ஆனால் புயலோட பாதிப்பு வந்து ஒன்று தான். இப்போ என்ன பாருங்கள், சூரிய ஒளி படும்போது காற்றில் இருக்க நீர் வந்து எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் உண்டாகும். இதுதான் காற்றழுத்த தாழ்வு மையம் சொல்லி நியூஸில் சொல்லுவாங்க. தமிழுக்கு இதுதான் அர்த்தம் சொல்லுவாங்க. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் வந்து ஒரு கடலில் வந்து உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்குள்ளே இருக்க வரைக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. அந்த அளவை தாண்டி அது சுற்ற ஆரம்பிக்கும் போது வேகம் சுற்ற அதோட பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். இதுதான் லோ ப்ரெஷரில் இருக்க விண்டை வந்து லோ ப்ரெஷரில் இருக்க ஏர் வந்து ஹை ப்ரெஷர் இருக்க ஏர் வந்து இழுக்கும், அப்சர்வ் பண்ணி இழுக்கும். அந்த இடத்துல வந்து ஹீட் போக இப்போ நார்த் போல் சவுத் போலில் இருக்கிறது வந்து ஹை ப்ரெஷர் ஏராக இருக்கும். அந்த இடத்துல குளுமையான காற்று இருக்கும். அந்த குளுமையான காற்று வந்து இந்த லோ ப்ரெஷர் ஏரை வந்து இழுக்கும் போது அந்த நார்த் ப்ரெஷர் அந்த சைடில் இருக்க ஏர்லாம் என்ன பண்ணுன்னா லோ ப்ரெஷர் ஏரை நோக்கி இப்படி வேகமாக வரும். இதுதான் ஆக்சுவலாக சூரியன் வந்து நேராக படக்கூடிய இடம் வெர்டிக்கல் லைனாக இருக்கும், ஈக்குவேட்டரில் படும். நார்த் போல் சவுத் போலில் வந்து படாது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்லைடாக இருக்கனால சூரியன் வந்து அதிகமாக படாது. இந்த காற்று இருக்கும்போது இப்படி இருக்கும். இப்போ லோ ப்ரெஷரை நோக்கி ஹை ப்ரெஷரோட ஏர் என்ன பண்ணும், ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். வந்து சேர அந்த இடத்துல வந்து ஒரு விதமான சுழல் வந்து ஏற்படும். இந்த மாதிரியான சுழல் வந்து ஏற்படும். இந்த ஏற்படுறதுக்கு முன்னாடி பூமியோட சுழற்சி வந்து இதுக்கு வந்து தேவை. பூமி வந்து சுற்றுது, நம்ம இந்த பக்கம் நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ பூமி சுற்றும் போது பூமிக்கு மேலே தான் நார்த் போல் இருக்குது, கீழே தான் சவுத் போல் இருக்குது, நடுவில் தான் ஈக்குவேட்டார் இருக்கும். இந்த ஈக்குவேட்டார் பகுதியில் மட்டும்தான் புயல் வந்து உருவாகும். நார்த் போல்லையோ சவுத்து போல்லையோ புயல் வந்து உருவாகாது. ஈக்குவேட்டார் ரீஜனில் மட்டும்தான் புயல் வந்து உருவாகும். அந்த நடுமத்த பகுதியில் மட்டும்தான் புயல். எல்லா புயலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் உருவாகி வரும். ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், தமிழ்நாடு, சைனா, இந்தியாவாக இருக்கட்டும், நார்த் போல் சவுத்து போலும் எந்த புயலும் உருவாகாது. இப்படி தான் இறைவன் படைச்சிருக்கான். அந்த ஒரு கண்ணு மாதிரி இருக்கா. அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் வந்து மேலேருந்தும் கீழே இறங்கும், ஈக்குவேட்டர் நோக்கி. லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம வந்து காற்று இல்லாத ரூமில் உட்காந்துருக்கோம். நம்ம வேகமாக ஓடும் போது நம்மளுக்கு எதிராக தான் நம்மளை காற்றடிக்கும். நம்மளுக்கு எதிர் திசையில் தான் காற்று. பூமி சுற்றும் போது பூமிக்கான ஆப்போசிட்டில் தான் என்ன பண்ணும், காற்றோட டைரெக்ஷனும் போகும். பூமி இப்படி சுற்றுதுன்னா காற்றோட டைரெக்ஷன் இப்படி இருக்கும். ஆக ஈக்குவேட்டர் கீழே இருக்க டிராபிக் ஆஃப் கேன்சரில் புயல் உருவானா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் புயல் வந்து சுற்றும். இது ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்க டிராபிக் ஆஃப் கேப்ரிகானில் வந்து புயல் உருவானா அது வந்து கிளாக் வைஸில் சுற்றும் அந்த புயல். இப்படி தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் வந்து ஒரு கடலில் வந்து உருவாகும். இந்த சிவப்பு கடலில் இருக்கிறது வந்து லோ ப்ரெஷர். இந்த லோ ப்ரெஷரில் இருக்க ஏர் என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகி மேல் நோக்கி போகும்போது அதில் இருக்க ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து அந்த லோ ப்ரெஷர் இடத்த வந்து ஆக்குபைட் பண்ணும். திருப்பி அது வந்து வந்த உடனே சூரிய ஒளி பட்டு திருப்பி அது ஹீட் ஆகி திருப்பி அது லோ ப்ரெஷர் ஆகும். திருப்பி அது மேலே போகும்போது
ஹை ப்ரெஷரோட விண்டு வந்து அதை வந்து கவர் பண்ணும். இப்படியே ஒரு சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். நடக்க 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 என்ன ஆகும்னா அந்த இடத்த வந்து மேகங்கள் வந்து சூழ ஆரம்பிக்கும். கீழே வந்து அதோட கண் இருக்கும் சொல்லுவாங்க. புயலோட கண் வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க. புயலோட கண் வந்து அங்கே தான் லோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அது சுத்த 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 மேலே வந்து ஹை ப்ரெஷரான விண்டு என்ன பண்ணியிருக்கும், அது வந்து மலையோட மேகத்தை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சுழற்சி வந்து குறைஞ்ச பக்கம் அதோட அளவு பார்த்திங்கன்னா 300லேருந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அதோட பயணம் இருக்கும். பயணம்னா அதோட லென்த்து, அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு அதிகமாக, இந்த கடல் மட்டத்திலேருந்து 20 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்குது மேகத்தை என்ன பண்ணும், அது வந்து சுற்றி வந்து இழுக்கும். அதோட ஹைட் இருக்கும். அதோட வேகம், நகரக்கூடிய வேகத்தை பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கடல்லேருந்து பயணிக்கும். அது கடலுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அந்த புயல் வந்து இதான் ஹை ப்ரெஷர். அந்த ஐ ஸ்ட்ரோம் இருக்கா, இதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு சுழற்சி மாதிரி உண்டாகிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து இந்த 3 விஷயம் இருந்தால் தான் அந்த புயல் வந்து உருவாகும். இந்த புயலை வந்து இறைவன் வந்து இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதையும் இறைவன் என்ன பண்ணியிருக்கான், படைச்சிருக்கான். இதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்ததான் இதுவும் வந்து உண்டாகி அது நடக்கும். சுத்தம் போது அந்த புயல் வந்து உண்டாகும். இந்த ஹை ப்ரெஷர் விண்டு வந்து உண்டாகி புயல் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த புயல் வந்து கரையை கடக்கும் போது ஸ்லோவாக வரும். தண்ணிக்குள்ளே இருக்க வரைக்கும் மட்டும்தான் அதோட வந்து பலம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தரைக்குள்ளே வந்த உடனே ஏன் தரைக்கு வந்ததுக்கப்புறம் அதோட ஈரப்பதம் இருக்காது. தரையில் வந்து ஈரப்பதம் கிடைக்காது, தண்ணீர் இருக்காது. அதனால் புயல் என்ன பண்ணுன்னா அது வந்து கரையை வந்து கடந்து பயணிச்சிடும். இதுதான் வந்து புயல் வந்து உருவாகி இந்த இடத்துல மட்டும்தான் புயல் வந்து எப்பயுமே உருவாகும். அந்த நடு மத்திய அந்த ரேகை பகுதியில் மட்டும்தான் எல்லா விதமான புயலும் உருவாகி ஒரு சில புயல் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இறைவன் வந்து பலவிதமான புயல்களை வந்து குரானில் வந்து சொல்லி காட்டியிருக்காங்க. திருமறை திருக்குறானில் வந்து எச்சரிக்கை பண்ணி காட்டியிருக்கான். ஆது சமுதாயம் சொல்லி ஒரு சமுதாயத்தை வந்து இறைவன் அழிச்சது வந்து புயலோட காற்றை வச்சு தான் அழிச்சான். அந்த புயல் காற்றை வந்து மக்கள் பார்க்கும்போது நினச்சாங்க, கருமேகத்தோடு வருது, அது எங்களுக்கு மழையை கொண்டு வந்து நல்ல விதமான விஷயத்தை தரும் நாங்கள் எதிர்பார்த்தோம்னு பார்க்கும்போது இறைவன் வந்து வேதனையாக அனுப்புனான். அந்த சமுதாயத்தை வந்து புயலை வச்சு இறைவன் நினச்சி, இன்னும் புயலை வச்சு பலவிதமான சோதனைகளை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்கான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இறைவன் வந்து தன்னுடைய திருமறை திருக்குறானில் சொல்லி காட்டுறான். 22வது அத்தியாயத்தில் 225 வசனமாக, யார் அல்லாஹ்வுடைய உவப்பை நாடி உள்ளபூர்வமாக தங்கள் பொருள்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்துக்கு உவமை உயரமான பூமிக்குள் ஒரு தோட்டம் போன்றதாகும். அதில் பெருமழை பெய்யும் பொழுது தன்னுடைய கனிகளை அது 2 மடங்காக்க தருகிறது. அப்படி பெருமழையில் அதில் பெய்யவில்லை என்றாலும் லேசான தூறல் கூட அதற்கு போதுமானதாகும். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு பார்ப்பவனாக இருக்கின்றான். உங்களுக்கு யாரேனும் ஒருவர் இதை விரும்புவாரா? அதாவது அவர்கள் பேரிச்சங்களையும் திராட்சைகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது. அதனோடே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். கனி வகைகள் அனைத்தும் அத்தோட்டத்தில் கிடைக்கின்றனர். எதுவும் செய்ய இயலாத சிறு குழந்தைகளே அவருக்கு இருக்கின்றனர். இந்த நிலையில் அவரை முதுமை வந்து அடைகிறது. அப்பொழுது தீயுடன் கூடிய புயற்காட்டை அத்தோட்டத்தை தாக்கி பொசுக்கி விடுகிறது. இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தான் சான்றுகளை நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு விரிவாக்குகின்றான் சொல்லி இறைவன் வந்து தன்னுடைய திருமறை திருக்குறானில் வந்து இந்த புயலை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 266வது வசனம், 265 266. அல்லது அல்லாஹ் மீண்டும் ஒருமுறை உங்களை கடலுக்கு கொண்டு சென்று நீங்கள் நன்றி கொன்றதற்கு பதிலாக உங்கள் மீது கடும் புயற்காட்டை அனுப்பி உங்களை மூழ்கடித்து விடுவான். அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கதியை பற்றி அவனிடம் விசாரணை செய்யக்கூடிய எவரும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்பவற்றை குறித்து நீங்கள் அச்சமுற்று இருக்கிறீர்களா? 17வது அத்தியாயம் 69வது வசனம். பின்னர் அந்த வேதனை தாங்கள் வசித்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டபோது கூறலாயினர், இது நமக்கு மழையை பொழிவிக்கக்கூடிய மேகமாகும். இல்லை, மாறாக நீங்கள் எதற்காக அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் இது புயல் காற்று. இதில் துன்புற்று வேதனை வந்து கொண்டிருக்கின்றது. அல் குரான் 46வது அத்தியாயம் 24வது வசனம். தன் இறைவனின் கட்டளையால் ஒவ்வொன்றையும் இது அழித்துவிடும். இறுதியில் அவர்கள் நிலைமை என்னவாயிற்று எனில் அவர்கள் வசித்த இல்லங்களை தவிர வேறு எதுவும் அங்கு தென்படவில்லை. இவ்வாறு குற்றம் புரியும் மக்களுக்கு நாம் கூலியை கொடுக்கின்றோம். மேலும் நாம் காற்றை அனுப்பி
அதனால் அவர்கள் பயிர்களை மஞ்சள் நிறமாக்கி போவதை அவர்கள் காண்பார்களானால் அப்பொழுது அவர்கள் நன்றி கொன்றவர்களாகி விடுவார்கள். அத்தியாயம் 30:51. இறுதியில் அபசகுணமுடைய சில நாட்களில் கடும் புயற்காட்டை அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். உலக வாழ்விலேயே இழிவான வேதனையை அவர்கள் சுவைக்க செய்திட வேண்டும் என்பதற்காக. மேலும் மறுமையில் வேதனை இதைவிடவும் இழிவு தரக்கூடியதாகும். அங்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார். திருக்குரான் 41:16. இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறானில் இந்த புயற்காட்டை பற்றியும் இந்த புயல் உண்டான சேதத்தை பற்றியும் இந்த புயலுக்கான உதாரணத்தை பற்றியும் இறைவன் இத்தனை வசனங்களில் சொல்லி காட்டிருக்கான். இந்த புயல் உருவாக ஒரு சில காரணங்கள் தேவைப்படும். இறைவன் அது ஒரு ரிப்பீட்டட் சைக்கிளாக படைச்சிருக்கான். அது லோ ப்ரெஷராக இருக்கட்டும், ஹை ப்ரெஷராக இருக்கட்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இறைவன் தன்னுடைய திருமறை திருக்குறானில் 77வது அத்தியாயத்தை சொல்லி காட்டுவான். மூச்சு விடும் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாகன்னு. சூரியன் உதிக்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணும், லோ ப்ரெஷர் உண்டாகும். லோ ப்ரெஷர் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் சேரும். அது இல்லாமல் இந்த காற்று, இத்தனை விதமான இறைவன் புயல், அந்த புயல்லே ஒரு டைப் இருக்கும். இறைவன் சொல்வது பல விதமான டைப் இருக்கும். ஒரு 4 டைப் இறைவன் சொல்லி காட்டியிருப்பான் அந்த புயலில். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீடு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் 134 கிலோமீட்டர்லேருந்து 140க்குள்ளே வந்துச்சுன்னா அது மாட்ரேட்டாக சொல்லுவாங்க. 140லேருந்து 180க்கு மேலே தாண்டிச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். 180க்கு மேலே அந்த புயலோட வேகம் போயிருச்சுன்னா அது அழிவு, ஹரிக்கேன்னு சொல்லுவாங்க, டெஸ்ட்ராய்டு புயல்னு சொல்லுவாங்க. அந்த விதமான புயலை தான் இறைவன் ஆது சமுதாயத்துக்கு அழித்து கொடுத்து அவங்களுடைய இல்லங்கள்லாம் அவங்களுடைய இந்த மலையில் கட்டப்பட்ட குகைகள் மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு தவிர உள்ளே எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் இறைவன் மொத்தமாக அழிச்சிட்டான். ஒரு சோதனையாக இந்த ஒரு புயலை இறைவன் காட்டியிருக்கான். இப்போயும் இந்த புயல் புயல் காற்று, மேகங்கள், கருமேகங்கள் எல்லாத்தையும் இறைவன் படைச்சிருக்கான். இப்படிப்பட்ட இறைவன் இப்படிப்பட்ட இறைவனாக இருக்க முடியும். எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட். அந்த புயலே இருந்தாலும், அந்த புயலை கணிக்கக்கூடிய பல சேட்டலைட் இருந்தாலும், ஜியாகிரபிக்கல் சேட்டலைட் சொல்லி எல்லாம் சுற்றிட்டு வந்தாலும் அந்த புயல் ரைட்டில் போகுதா லெஃப்டில் போகுதான்னு அவங்களால கடைசி வரைக்கும் கணிக்க முடியாது. எந்த இடத்துல லேண்ட் ஆக போகுது, எவ்வளோ விதமான ஸ்பீடில் லேண்ட் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா பாண்டிச்சேரி நோக்கி மாறிடுச்சுன்னு சொல்லி சென்னை பெருமிச்சு விட்டுச்சே தவிர அவங்களால புயலை கணிக்க முடியாது. எதையும் கணிக்க முடியாது. சொல்லும் போதும் சொல்லுவாங்க, தென்மேற்கு திசையில் வடகிழக்கு துருவத்தில் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இவ்வளோ வேகம் நகர்ந்து கொண்டிருக்கு, எந்த திசையில் வேணால் நகரெல்லாம் சொல்லி அவங்களே சொல்லி அதை முடிச்சிருவாங்க. முடிக்கும் போதும் அவங்க தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக சொல்லலாம், எந்த பக்கம் போகும் தெரியாது, ஆனால் வந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். அது எப்படி வரும்னு தெரியாது. இதெல்லாம் இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகளை வச்சுருக்கான். அந்த புயலாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அந்த படை பார்த்திங்களா, அந்த கடலே ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, மேகம் அதை விட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, சூரியன் அதை விட பிரம்மாண்டமான படைப்பு. இந்த மூணும் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அது ஒரு புயல் காற்றாக உருவாகும். அதுக்கும் இறைவன் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கான். இந்த புயல் காற்று, இந்த மேகம், அதுக்குள்ளே வரக்கூடிய இடி இருக்கே, அந்த இடி அந்த இடி விழுந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 76 பேர் இறந்தாங்க. அந்த இடியில் இறைவன் மின்சாரத்தை வச்சுருக்கான். மிகப்பெரிய மின்சாரம் அந்த ஆற்றல் இடியில் இருக்கும். அந்த இடி 2 மேகங்களுக்கிடையே உருவாகுது. போட்ரான், எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்லக்கூடிய அந்த ஆட்டம் அது உருவாகுது. அந்த இடி மிகப்பெரிய அதிகமான வோல்டேஜை கொண்டு வருது அந்த உலகத்துக்கு, அந்த பூமியில் இறங்கும் போது. ஆனால் எந்த மனிதருக்கு மேலேயே டக்குன்னு விழுகாது, மரங்கள் பக்கமோ இது பக்கமும் விழுகும். அந்த அளவுக்கு வோல்டேஜ் மனிதன் நிலக்கரியில் எரிச்சாலும் சரி, அலுமினிய நிலையத்தில் உருவாக்கினாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு சின்ன இடியில் அவ்வளோ பெரிய வோல்டேஜை இறைவன் வச்சுருக்கான். அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த படைப்புக்கு பின்னாடி இறைவன் எதையும் வீணாக படைக்கலன்னு சொல்லி இறைவன் தன்னுடைய குரானில் சொல்லி காட்டுறான். ஒவ்வொன்றுக்கு பின்னாடும் ஒரு அத்தாட்சி இருக்குது. அந்த அத்தாட்சிக்கு பின்னாடி அழிவுகள் இருந்தாலும் அதில் படிப்பினையும் என்ன பண்ணியிருக்கான் இறைவன் சேர்த்து இந்த திருமறை திருக்குறானில் வச்சு நம்மளுக்கு பல விதமான படிப்பினைகள் சொல்லி காட்டுறான். ஆக வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.